ஹாய்ங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு 15x15 கேன்வாஸில் விநாயகர் பெயிண்ட் பண்ண போகிறோம். அக்ரிலிக் யூஸ் பண்ணி ஈஸியாக எப்படி பெயிண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணி விநாயகரை ஏற்கனவே வரைஞ்சி வச்சுட்டேன். பேஸ் கலராக ப்ரௌன் கலரில் கொஞ்சம் வாட்டர் நல்லா டைல்யூட் பண்ணி ஒரு ப்ராட் ப்ரஷ்ஷை வச்சு கீழே கொடுத்துடலாம். இப்போ விநாயகரோட பேக்ரவுண்டுக்கு பார்த்திங்கன்னா ரெட் கலரில் ஒரே ஒரு ட்ராப் பிளாக் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மரூன் ஷேட் கொண்டு பேக்ரவுண்ட் மரூன் கலர் கொடுக்குறோம். நம்ம வெறும் ப்ளைன் மெரூன் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு பிளெண்டாக தெரியுன்றனால கார்னர்ஸ்க்கு கொஞ்சம் டீப் மரூன் கொண்டு வரலான்றதுக்காக ஒரே ஒரு ட்ராப் பிளாக்கை அங்கங்கே ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இது நல்லா ஷேட் பண்ணிக்கலாம். இப்போ விநாயகரை சுற்றி இருக்கிற இடத்துலலாம் ரெட் கலரை வச்சு நல்லா மெர்ஜ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஈரமாக இருக்கும் போதே நம்ம மெர்ஜ் பண்ணிடணும். அப்படி இல்லை அப்படின்னா அக்ரிலிக் கொஞ்சம் வேகமாக ட்ரை ஆகிடும். சப்போஸ் ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் மெரூன் கலர் பேஸில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிளாக் கலர் யூஸ் பண்ணி நல்லா மெர்ஜ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் திட்டாக இருக்கும். இப்போ ஃபேஸ்க்கு பெயிண்ட் பண்ணிடலாம். ஃபேஸோட அவுட்லைனில் பார்த்திங்கன்னா நம்ம பேக்ரவுண்டுக்கு யூஸ் பண்ணால் அந்த மெரூன் கலர் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு உள்ளே இருக்க டோனுக்கு நார்மல் ரெட் கலரில் ஒரே ஒரு ட்ராப் ஆரஞ்சு கலர் கொடுத்தோம்னா லைட் ரெட் மாதிரி நமக்கு ஒரு டோன் கிடைக்கும். அதை உள்ளே இருக்க ஃபேஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தந்தத்தோட அவுட்லைன் எல்லாத்துக்குமே நம்ம பேக்ரவுண்டுக்கு யூஸ் பண்ண மெரூன் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை நம்ம யூஸ் பண்ண முடித்ததுக்கப்புறமா ஒரே ஒரு இடத்துல மட்டும் ரெட் கலர், ஆரஞ்சு கலர், எல்லோ கலர் டோனை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபோர் ஹெட்டில், சீக்கில், அந்த தந்தத்துலலாம் நமக்கு அங்கங்கே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஹைலைட்டடாக தெரியும் அந்த இடம் மட்டும். ஸோ நமக்கு எந்தெந்த இடத்துல ஹைலைட்ஸ் வேணுமோ அந்த இடத்துல மட்டும் நம்ம அந்த எல்லோ மிக்ஸ் பண்ண ஷேட் நம்ம கொடுத்துர்லாம். இயர்ஸ் பெயிண்ட் பண்ணுறப்போ அவுட்டரில் ஆரஞ்சு கலர் டோன் கொடுக்குறோம். ஏன்னா வெளியே இருந்து உள்ள இன்னர் இயருக்கு போகும்போது லைட் டு டார்க் ஷேட் போகலாம் அப்படின்றதான் பிளான். ஆரஞ்சு பேஸ் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம ரெட் கலர் ஷேடை வச்சு மறுபடியும் அதுக்கு மேலேயே ரீபெயிண்ட் பண்ணலாம். ஸோ நமக்கு ஒரு லைட்டர் ஷேட் ஆஃப் ரெட் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இன்னர் இயருக்கு இல்லையா அந்த இடத்துல நம்ம பேக்ரவுண்டில் கொடுத்து அதே மரூன் கலர் வச்சு ஷேட் பண்ணலாம். ஸோ அந்த இடத்துல நமக்கு ஷேடோ விழுந்த மாதிரி தெரியும். இப்போ நான் பெயிண்ட் பண்ணுறேன்ல அந்த மாதிரி வெளியே நமக்கு லைட்டர் ஷேட், உள்ளே இருக்கும் போது நமக்கு டார்க்கர் ஷேடுன்ற மாதிரி கிடைக்கும். இப்போ அவுட்லைனுக்கு டார்க்கர் மரூன் கலரை வச்சு அவுட்லைன் கொடுத்துடலாம் விநாயகருக்கு. இப்போ இதே மரூன் கலரை வச்சு நமக்கு எந்தெந்த இடத்துல ஹைலைட்டடாக நமக்கு தெரியணும் அப்படின்றத நம்ம இந்த கலர் வச்சு ஷேடோ பண்ணிக்கலாம். இப்போ நான் இயர்ஸில் கார்னரில் பார்த்திங்கன்னா நான் ஷேட் பண்ணியிருக்கேன்ல அந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு ஒரு ப்ராட் ரவுண்ட் ப்ரஷ்ஷை வச்சு அந்த இடத்துல நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டிங்க அப்படின்னா ஒரு ஈவனாக தெரிஞ்சிடும். உள்ளே இருக்க இடம் நமக்கு டார்க்கர் மரூன் மாதிரி, வெளியே இருக்கிறது லைட் ரெட் மாதிரி நமக்கு தெரியும். இப்போ பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு பெரிய ரவுண்ட் ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றணும். இப்போது இயர்ஸ்குள்ளே இருக்க லைன்ஸை அதே மரூன் கலரை வச்சு இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கலாம். ஐப்ரோஸு, ஐயோட ஐலிட்ஸு அது எல்லாத்துக்குமே நம்ம அவுட்லைனுக்கு நம்ம என்ன கலர் யூஸ் பண்ணுறோமோ அந்த கலர் நம்ம பேஸில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளாக் கலர் கொடுக்கலாம். இப்போது ரெண்டு ஐப்ரோஸ்க்கு நடுவில் ஓம் அப்படின்ற ஒரு சிம்பிள் வரைஞ்சிட்டு அடுத்து ஐஸ்க்கு ஒயிட் கலர், ஐஸ்க்கு அந்த தந்தத்துக்கு அதுக்கெலாம் ஒயிட் பேஸ் கொடுக்கலாம்.
கிரீடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லோ கலரில் ஒரு ட்ராப் ப்ரௌன் கலர் மிக்ஸ் பண்ணி பேஸ் கலர் கொடுத்துட்டு அதுக்கு மேலே அவுட்லைன் வந்து நம்ம விநாயகருக்கு என்ன கலரில் அவுட்லைன் கொடுத்தோமோ அதே கலர் யூஸ் பண்ணி நான் கிரீடத்துக்கு வந்து அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம நார்மல் கோல்டு கலர் அக்கறை இருக்கும்ல அந்த கலரை வச்சு நான் மறுபடியும் வந்துட்டு அந்த கிரீடத்தில் வந்துட்டு ரீஒர்க் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நமக்கு எந்தெந்த இடத்துல ஹைலைட்ஸ் வேணுமோ அந்தந்த இடத்துல ஒயிட் கலரை வச்சு நான் வந்து பாருங்கள் கிரீடத்தில் ஹைலைட் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்ட்ரோக் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிளாக் கலர் பெயிண்ட் வச்சு ஐஸ் வந்துட்டு வரைஞ்சிடலாம். ஐப்ரோ மாதிரி அந்த ஐப்ரோ ஐலேஷ் எல்லாத்துக்குமே வந்து பிளாக் கலர் கொடுத்துடலாம். ஃபேஸோட ஃபோர்ஹெட் அந்த கிரீடம் அந்த இடத்துலையுமே வந்து பிளாக் கலர் கொடுத்துட்டு இந்த இயரோட கேப்பில் அது எல்லாத்துக்குமே வந்து பிளாக் கலர் வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணிவிட்டு ஐஸோட இன்னர் ஐஸ்க்கு வந்துட்டு ப்ளூ கலரை வச்சு நம்ம பெயிண்ட் பண்ணுறோம். ப்ளூ கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா ஐபால்க்கு வந்து பிளாக் கலர் கொடுத்து ஐ லுக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்து ஒயிட் கலர் பெயிண்ட் வச்சு அந்த சூலாயுதம் மாதிரி விநாயகரோட நெத்தியில் வந்து வரைஞ்சிக்கலாம். ஒயிட் கலர் பெயிண்ட் வச்சு ஒரு டபிள்யூ மாதிரி அந்த டபிள்யூட சென்டரில் இருக்க அந்த ஒரு ஸ்ட்ரோக் மட்டும் நம்ம ஹைட்டாக போட்டுடணும். கீழே ஒரே ஒரு லைன் மட்டும் கொடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம விநாயகர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் சிந்து ஆர்ட் ஒர்க்ஸ்ன்ற பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.